எலக்ஷனுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். ஏன்னா நான் வந்து அவரோட எல்லா ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப பணிவா, அடக்கமா, "ஒரு வாய்ப்பு குடுங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூட்டா கேட்பாரு. பட் கியூட்டா கேட்கறதுக்காகலாம் ஓட்டு போட முடியுமா? சோ நான் வந்து போட்டே ஆகணுன்ற தீர்மானம் அவரு சைக்கிள் ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் எல்லார் மாரியும் என்னடா லூசு மாரி சைக்கிள் ஓட்டினுருக்காருன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா இங்க எங்க இடம் இருக்கு சைக்கிளிங் பண்ண? ஏன்னா நான்லாம் டி நகர் ஷாப்பிங்லயே வாக்கிங் போக கஷ்டப்படுவேன். இவரு இந்த குட்டி கேப்ல சைக்கிளிங் பண்றாரு. அதுவும் பேலன்ஸ் எல்லாம் புடிச்சுக்கிட்டு. பட் ஆரம்பத்துல இப்படி வேடிக்கையா பார்த்தேன்னா, அது உத்து பாக்க தான் அதோட கஷ்டங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் பூவ தான் வீசுறாங்க அவர் மேல. ஆனா பாக்குறதுக்கு கல்லு வீசுற மாரி இருக்குது. அவ்வளவு வேகம். ஒருத்தர் மாலை போடுறேன்ற பேர்ல கீழ தள்ளி விட பாக்குறாரு சைக்கிள்ல இருந்து. அவர் மாலை மாட்டி வாழ்த்த வந்த மாரிலாம் எனக்கு தெரியல. தூக்கு மாட்டி அப்படியே கொல்ல வந்த மாரி தெரியுது. பட் விஜய பார்த்தா அங்க அசர்ற மாரியே தெரியல. ஓட்டியே தீர்வேன்ற ஒரு தீர்மானத்துல ஓட்டுறாரு. சோ இதெல்லாம் பார்த்து நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். லைக் எவ்ளோ வில் பவர், எவ்ளோ தைரியம். ஏன்னா 1 இயர் பேக் 39 பீப்பிள் செத்து போனாங்க கரூர் ராலில. அண்ட் அதுல ஒரு சைக்கிள்லாம் ஒண்ணும் ஓட்டல. சும்மா ஸ்டேஜ் ஏறி ஹாய் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கே எல்லாரும் ஸ்டாம்பீட் ஆயி செத்துட்டான். ஏன்னா ஸ்டாம்பீட்ஸ்லாம் அப்படிதான். நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப இங்கேயே இந்த ஒரு பவுன்சர் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப மொத்த கிரவுட் உள்ள வந்து விஜயே இங்க ஸ்டாம்பீட் ஆகலாம். சோ சாக கூட சான்ஸ் இருக்கு இங்க. ஆனா கூட உள்ள பூந்து ஓடுறாரு. பயங்கர தைரியம். சோ இத பார்த்த உடனே எனக்கு ட்ரம்ப் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா காதுலயே புல்லட் வாங்கினாலும் அவர் கையை தூக்கி நிக்கிறார். இந்த மாதிரி இங்க சாகவே சான்ஸ் இருந்தாலும் இவர் சைக்கிள் ஓட்டிட்டு சுத்துறாரு. சோ இவரும் ட்ரம்ப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சேன். பட் ட்ரம்ப் கிட்ட பாத்தீங்கன்னா தைரியம் என்னதான் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் இஸ் டெசிஷன்ஸ் ஆர் லைக் ரியலி ரியலி பேட். பக்கத்து கண்ட்ரி பிரசிடென்ட் போய் கிட்னாப் பண்றது, அப்புறம் எல்லா கண்ட்ரியும் டாக்ஸ் போட்டுறோம்னு போய் மிரட்டுறது. இட்ஸ் நாட் லைக் பெயிண்டிங் அ கிரேட் பிக்சர். சோ தைரியம் மட்டும் பார்த்தா அது ஒரு கிரேட் லீடருக்கு மிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸும் தேவை. அதனால யோசிச்சு முடிவு எடுக்கலாம், அவசரப்பட வேணாம்னு நினைச்சேன். பட் யோசிக்க என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இதே சைக்கிளிங் எனக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு மட்டும் இங்க ஸ்டாம்பீட் ரிஸ்க் இல்ல. அவர் சுத்தி இருக்கிற இந்த பவுன்சர்ஸ்க்குலாம் மட்டும் இந்த ஸ்டாம்பீட் ரிஸ்க் இல்ல. இங்க நின்னுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்குமே அதே ஸ்டாம்பீட் ரிஸ்க் தான் இருக்கு. சோ கரூர்ல இருந்தது இட்ஸ் a ஸ்டேஷனரி கிரவுட். பட் இங்க இட்ஸ் a மூவிங் கிரவுட். எல்லாருமே அவரோட சேர்ந்து நடக்கிறாங்க, ஓடுறாங்க, டிராவல் பண்ணிட்டு வராங்க. கரூர்ல இவர் எங்கேயோ ஸ்டேஜ் மேல நின்னுட்டு இருந்தார். பட் இங்க இவர் மக்களோட மக்களா டிராவல் பண்ணும்போது எல்லாரும் ஹைப்பர் சார்ஜ்டா இருக்காங்க. சோ இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷனரி டல் கிரவுட், பட் இங்க வந்து ஒரு மூவிங் ஹைப்பர் சார்ஜ் கிரவுட். சோ எங்க ஸ்டாம்பிட் ரிஸ்க் இன்னும் அதிகம். சோ இப்படி லைஃப் அண்ட் டெத் ரிஸ்க வந்து அவருக்கு மட்டும் கொடுக்காம அவர் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவர் என்ன சாதிக்கிறார்? பேசிக்கலி மார்க்கெட்டிங். யூடியூப்ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் பேட்டர்ன் பிரேக். தேர்தல்னாலே எல்லாருமே வெள்ளையும் சொல்லையுமா மைக் வச்சுட்டு பேசுறதா நம்ம பார்ப்போம். தட் இஸ் த பேட்டர்ன். பட் திடீர்னு குதிச்சு சைக்கிள் ஓட்டுறதுலாம் இஸ் அ பேட்டர்ன் பிரேக். நார்மலா பாக்குற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா மாறுபட்டது. மக்கள் கழுத்து டக்குன்னு திரும்பும் இப்படி வித்தியாசங்களுக்குலாம். சோ இப்படி வைரல் ஆகி என்ன பண்ண போறாரு? பேசிக்கா சிஎம் ஆக போறாரு. அவருக்கு நிறைய ஓட்டு விழுகும் போது பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ செல்ஃபிஷா தன்னுடைய சிஎம் சக்சஸ்க்கு இப்படி எல்லாரையுமே டேஞ்சர்ல போடலாமா? ஏன்னா வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஒருத்தர் சிஎம் ஆகணுமே தவிர சிஎம் ஆகிறதுக்கு வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை டீல விட்டுறக்கூடாது. சோ எங்கேயும் தப்பா இடிக்குதுன்னு நான் யோசிச்சேன். பட் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுறாங்க. தங்கம், செல்லம், வைரம் அப்படின்றாங்க. சோ தனக்காக செல்ஃபிஷா இருக்காரு, செல்ஃப்லெஸ்ஸா இல்லன்ற இந்த பாயிண்ட்ட யாருமே பார்க்கல. அவங்கெல்லாம் வேற எதையோ தான் பார்க்குறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். அண்ட் அது பேசிக்கா இந்த ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஎம் தான் பார்க்குறாங்க. அதாவது டிரெவிடியன் மூவ்மெண்ட். சோ பேசிக்கா இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பெரியாரோட டிராவிடர் கழகம்ல தான் வருது. அண்ட் இந்த கழகத்தோட ஒரே கொள்கை ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி. அதாவது ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி, காஸ்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பட் ஈக்குவாலிட்டியில இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்கு. ஏன்னா ஈக்குவாலிட்டி இஸ் a வெரி பிக் டாபிக். பட் இங்க அவரோட சைக்கிளிங் வச்சு விஜய் ஒரு ஃபோர்த் டைப் ஆஃப் ஈக்குவாலிட்டியை காட்டுறாரு. அதுதான் கிளாஸ் ஈக்குவாலிட்டி. சோ ஸ்டேட்டஸ் ஹைரார்கிலே ஹையஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் தான் விஜய். சோ அவரு போய் மக்களோட மக்களா இணைஞ்சு ஒண்ணுக்குள்ள ஒன்னா டிராவல் பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான்ற டிரெவிடியன் மூவ்மெண்ட் ஃபீலிங் அங்க வரும். சோ எங்கேயோ சென்னையில ஒரு பங்களால இருந்துகிட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு உங்க விஜய், உங்களோட விஜய் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பட் அவங்கள ஒருத்தரா இப்படி ரோட்ல டிராவல் பண்ணும்போது அவர் நம்மள ஒருத்தர், நம்மளோட தான் வந்தாரு அவரு அப்படின்றது மனசுல ரொம்ப ஆழமா பதியும். சோ இதே சைக்கிளிங்க கரேஜ் அண்ட் ஒன்னஸ்னு பாசிட்டிவா பாக்குற கும்பலும் இருக்கு, மார்க்கெட்டிங் அண்ட் செல்ஃபிஷ்னஸ்னு நெகட்டிவா பாக்குற கும்பலும் இருக்கு. அண்ட் இதை நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல கூட பார்க்கலாம். விஜய்க்கு ஓட்டு போட்ட கட்சி, ஓட்டு போடாத கட்சின்னு நம்ம பிரிச்சு பார்த்தா 108 கான்ஸ்டிடியூவன்சி வேணும்ன்றாங்க, 126 வேணான்றாங்க. சோ தமிழ்நாட்டு மக்களே பாதி பாதியா பிரிஞ்சிருக்கு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணும்போதே நான் இன்னும் பல டீடைல்கள் கண்டுபிடிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடந்து போகும்போது யாராவது தள்ளி விட்டாலே நான் கோவப்படுவேன். பட் இங்க ஒருத்தர் நாய் கழுத்துல கயறு போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கிறாரு ஒருத்தர். பட் அதை பார்த்துட்டு கூட சும்மா தான் இருக்கிறாரு நம்ம விஜய். ஒன்னும் கத்தல, கோவப்படல, அவர் பாட்டுக்கு ஜாலியா இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? அவர் எப்படி பக்கத்து வீட்டு பார்க்ல சைக்கிள் ஓட்ட வந்த மாதிரி ஜாலியா இருக்காரு. இதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர்ன்றது உணர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன் எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சோகத்தை சொல்லி அழுகிற சீன். இது ரொம்ப இன்டிமேட்டான சீன். பட் விஜய்க்கு அது ரியாலிட்டி கிடையாது. 100 பேர் லைட்டை போட்டு ஆக்ஷன்னு கத்தி கழுகு மாதிரி அவரே பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் அந்த 100 பேரை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாம இஸ் ஏபிள் டு கோ டு த ஜோன்
ஆஃப் தட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமேட் சீன். அதே மாதிரி இங்க 100 பேர் அவரை கலவரமா ஹராஸ் பண்ணாலும் அவரால ஜோனுக்கு போய் ஜாலியா வைப் பண்ண முடியுது. அப்படியே பக்கத்து தெரு பார்க்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சோ நம்மளால இப்படி இருக்கவே முடியாது. ஒரு கலவரத்துல எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா ஒரு ஆக்டரால தான் இருக்க முடியும். சோ இத மார்க்கெட்டிங்காக பண்றாரா இல்ல ஒன்னஸ்க்காக பண்றாரான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. இவர் ரொம்ப வித்தியாசமான ஆளு. 3ஆவதா ஒரு காரணத்துக்கு கூட பண்ணிருக்கலாம். சும்மா பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நெல்சன் பண்ண இன்டர்வியூல நீங்க எதுக்காக ஓட்டிங்க்கு சைக்கிள்ல போனீங்கன்னு கேட்டதுக்கு, நான் சும்மா போனேன். ஓட்டிங் பூத் பக்கத்துல தான் இருந்துச்சு. அதனால சைக்கிள்ல போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நெல்சன் என்ன சார் பால் வாங்க போன மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரி இவர் எதுக்கு பண்ணிருப்பான்றதே கெஸ் பண்ண முடியாது. பட் இந்த 3 காரணத்துல எந்த காரணத்துக்காக இதை பண்ணியிருந்தாலுமே அவர் சைக்கிள் ஓட்டுனது இங்க தப்பு தான். மார்க்கெட்டிங்னு சொன்னா அது செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக தப்பு. சும்மான்னு சொன்னா அது irresponsible ரீசன்ஸ்க்காக தப்பு. அண்ட் ஒன்னஸ்ன்னு சொன்னா இங்க அவர் மட்டும் தப்பு இல்ல, நீங்களும் தான் தப்பு. ஏன்னா அவர் வந்து இங்க சைக்கிள் ஓட்டினாதான் உங்களுக்கு ஒன்னஸ் தெரியணுமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? ஏன்னா நானும் பார்த்திருக்கிறேன். இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் நார்மலா வச்சு பார்க்கிறதே கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு ஆகாயத்துல இந்த மேகத்துக்கு நடுவுல வச்சு தான் பார்க்கறாங்க. அதனாலதான் விஜய் வந்தாலே விஜய் 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 அப்படின்றாங்க. பட் அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்தா ஹே ஹாய் விஜய் அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள ஆகாயத்திலயும் நம்மள பாதாளத்திலயும் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நார்மலா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் ஒரிஜினல் டிராவிடியன் மூவ்மெண்ட். இங்க இத்தனை ஈக்குவாலிட்டி பேசுறதே உங்க செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும் சமம் யோசிக்க வைக்கிறது தான். பட் அசைன்மெண்ட்டே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, விஜய் விஜய்னு சொல்லாம நார்மலா ஹே விஜய் அப்படின்னு இருந்தா அவர் சைக்கிள் ஓட்டுவாரா? புரட்சிகரமா பேசி இன்டெலெக்ட தொட்டு அப்படிதான் அவங்க மனசை கவர முடியும்னு சொல்லி அவரோட கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜியவே மாத்திருப்பார். பட் இவங்க சைக்கிளுக்கே குதிக்கிறதுனால தான் அவர் சைக்கிள் ஓட்டி சேம் ஆகுறாரு. சோ மக்களும் சேர்ந்துதான் இங்க ராங்கா இருக்காங்க. சோ நான் பேசிக்கா ஓட் போடும்போது இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு, நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும் இவரை புரிஞ்சுக்கன்னு சொல்லி நான் என்ன நினைச்சேன்னா இந்த எலெக்ஷனுக்கு அவர் தோக்கடிச்சிட்டு 5 இயர்ஸ் கழிச்சு அவர் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா ஓட்டு போட்டுக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பொசுக்குன்னு போய் சிஎம் ஆகிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டா எல்லாம் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்ன்றாங்க. பட் என்ன மாறிடுச்சுன்னு தான் எனக்கு ஆக்சுவலா புரியல. நான் ஆக்சுவலா அவங்களோட வெப்சைட் மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிச்சு பார்த்தேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா டிவிகேவோட வெப்சைட். இங்க உங்களுக்கு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சிருப்பாரு அண்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிடிஎஃப் கொடுத்திருப்பாரு. பட் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோலாம் வராது, தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ எழுத்து குட்டி குட்டிலாம் நம்மளால படிக்க முடியாது. ஸோ நான் அப்படியே அந்த மேனிஃபெஸ்டோ வெப்சைட் எல்லா லிங்க்ஸ் எடுத்து ஏஐட்ட கொடுத்து சமரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அந்த சமரியை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே இந்த 3 கட்சி இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரோட பாலிசி பொலிட்டிக்கல் பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். ஒரு மாற்றமும் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் பாத்தீங்கன்னா பெரியாரோட ஈக்குவாலிட்டி அண்ட் விஜயோட பாலிசிஸும் சேம் ஈக்குவாலிட்டி. இன்ஃபேக்ட் அவரோட ஆக்ஷன் பிளான்ல இந்த 5 லீடர்ஸ் பத்தி பேசியிருப்பாரு அண்ட் அவர் பேசின முதல் லீடர் பெரியார் தான். பட் டிகேல இருந்து டிஃபரெண்டா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இன்னொரு பாலிசி இருக்கு, அதுதான் பேசிக்கா ஆன்டி ஹிந்தி ஆன்டி சென்டர். அண்ட் விஜயோட வெப்சைட்லயும் அதே 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கும், இங்கிலீஷ் தமிழ். அண்ட் அவரோட வெப்சைட்ல பிஜேபியை ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதே ஆன்டி சென்டர். சோ இப்படி இந்த 2 பாலிசிஸுமே டிவிகேக்கு எக்ஸாக்ட்லி த சேம். சரி ஓகே, பிளான்ஸ்லயாச்சும் டிஃபரெண்டா இருப்பாங்க, இப்படி பாலிசிஸ்ல தான் சேமா இருக்காங்க சொல்லி நான் ஏஐ கேட்டேன். பேசிக்கா இந்த ஸ்டைல் ஷீட் ஏஐ கொடுத்துச்சு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே உமனுக்கு 2000 rupees கொடுத்தா டிவிகே 2500 தருது அண்ட் சிலிண்டர்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தா டிவிகே 6 சிலிண்டர்ஸ் ஃப்ரீயா கொடுக்குது. இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் டிஎம்கே 8 அடி பாஞ்சா டிவிகே 10 அடி பாயுது. சோ பேசிக்கா இந்த ஆப்ஷன்ல வந்து ஒரு தரம் 2 தரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் the highest bidder இந்த ஃப்ரீயா தர ஆஃபர்ஸ்ல the highest bidderக்கு எலெக்ஷன் போயிருக்கு, which is again the same thing. ஒரு மாற்றமும் இல்ல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா காலங்காலமா இதான் நடந்துட்டு இருக்கு. கலர் டிவி தரேன்னு சொன்னாங்க, உடனே டிஎம்கே ஜெயிக்க வச்சோம். லேப்டாப் தரேன்னு சொன்னாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சோம். அப்படியே செல்போன் தரேன்னு சொன்னாங்க, காசு தரேன்னு சொன்னாங்க, மாத்தி மாத்தி ஜெயிக்க வச்சோம். இப்ப இருக்கிறதுலே அதிக காசு நான் தரேன்னு சொல்றாரு, அதனால அவரையும் ஜெயிக்க வச்சிட்டோம். சோ மாற்றம் மாற்றம்னு சொல்றீங்க, நீங்க மாறுறது பொலிட்டிஷியன்ஸ் தான் தவிர பாலிடிக்ஸ் இல்ல. சோ டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கே நடுவுல பாலிசிஸ் பார்த்தாலும் சேம், பிளான்ஸ் பார்த்தாலும் சேம் அண்ட் கடைசியா மிச்சம் இருக்கிறது கேம்பெயினிங் மட்டும்தான். அண்ட் அதை பார்த்தாலும் சேம் தான். அவமானம் அவமானம் அவமானம், எல்லாரும் ஒருத்தர அவமானம். எடப்பாடி சார் ஸ்டாலின் அவமானப்படுத்துவாரு, ஸ்டாலின் சார் எடப்பாடி அவமானப்படுத்துவாரு அண்ட் விஜய் சார் இவங்க 2 பேரையுமே அவமானப்படுத்துவார். கரப்ட், ஃப்ராட், தேச துரோகி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரோட ஸ்பீச்சை ஒட்டு மொத்தமா ஒன்னா கேட்டீங்கன்னா அரசியல் எல்லாரும் கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் விட்டே ஓடி போயிருவீங்க. பட் the reason why they do all this shaming is policies and plans எல்லாமே சேமா இருக்கிறதுனால நீங்க பார்க்க போற வேலையை இவங்களே பாத்துருவாங்களே, அப்ப நீங்க எதுக்குன்ற ஒரு கேள்வி வரும். சோ டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் கொண்டு வரதுக்காக அவங்க கெட்டவங்க, நாங்க நல்லவங்க, அவங்க சொல்றது செய்ய மாட்டாங்க, நாங்க சொல்றது செய்வோம் அப்படின்னு ஹீரோ வில்லன் டைனமிக்ஸ் நம்ம படத்துல பாக்குற டைனமிக்ஸை கொண்டு வருவாங்க. அண்ட் இதை நான் விஜய்க்கு மட்டும் சொல்லல, எல்லாரையும் தான் சொல்றேன். பட் இது விஜய்க்கு எஸ்பெஷலா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துல அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஹீரோ ஜெயிக்கிறது நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம பார்ப்போம். அப்படி விஜயை பார்த்து 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 மக்கள் சினிமாக்கு வெளியவும் விஜய் ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஈக்குவல்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க. சோ மாற்றம் மாற்றம்னு சொல்லி 2 கட்சியை 3 கட்சியா மாத்திருக்கோமே தவிர ஆக்சுவலா நம்ம பாலிடிக்ஸை மாத்தவே இல்லை. ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்டைல் ஷீட்ல ஆக்சுவலா மாறுபட்ட பாலிடிக்ஸ் இங்க இந்த ஓரத்துல இருக்கு.
பிஜேபி அண்ட் என்டிகே எப்பயுமே எலெக்ஷன்ல தோக்குற கட்சி. பட் எவ்வளவு தடவை தோத்தாலும் நான் ஃப்ரீபீஸ் தரமாட்டேன், growthல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லி 2 கட்சியும் தொடர்ந்து தோக்குறாங்க. ஏன் தோக்குறாங்க? பேசிக்கலி 10 lakh crore லோன். ஸோ மனுஷங்கள மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வரவு, செலவு அண்ட் கடன் இருக்கும். அண்ட் இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸை குறைச்சு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த காசை வச்சு இந்த லோனை நம்ம அடைக்கணும். ஸோ இன்கம் என்னலான்னு பார்த்தா டாக்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ற 3 பிசினஸஸ் அண்ட் டோல் அண்ட் பெர்மிட்ஸ்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற சம் ஆஃப் த பில்ஸ். ஸோ இங்க இருக்கிற 5 சோர்சஸ்ல ஏதாவது ஒரு சோர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அப்போதான் நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10% ஆஃப் த மக்கள் குடிக்கிறாங்கன்னா அதை 20% நம்ம ஆக்கிட்டோம்னா நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பட் குடியை கெடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தா நம்மள செருப்பால் அடிப்பாங்க. ஸோ லிக்கர் இன்கம் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது, முடிஞ்சா டிக்ரீஸ் பண்ண தான் செய்யணும். சிமிலர்லி ஃபார் எலக்ட்ரிசிட்டி, கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை குறைக்க தான் ட்ரை பண்றோம், இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணல. சிமிலர்லி டிரான்ஸ்போர்ட்லயும் நமக்கு பெருசா எதுவுமே கிடைக்காது, ஏன்னா நம்ம பஸ்ஸஸ்ல மட்டும் தான் இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பண்றோம். பட் கேப்ஸ், ஆட்டோன்னு போனா நம்ம ஊபர், ஓலான்னு காம்படிஷன் போகணும். ஸோ த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வி கேன் இன்க்ரீஸ் அண்ட் வி ஷுட் இன்க்ரீஸ் இஸ் டாக்ஸ். டாக்ஸ் இன்கம் வந்து நம்ம டாக்ஸ் பர்சன்டேஜ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் த நம்பர் ஆஃப் பீப்புள் வி ஆர் டாக்ஸிங் வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 100 மக்கள் கிட்ட இருந்து 10% டாக்ஸ் கலெக்ட் பண்ணா நம்ம கிட்ட வர டாக்ஸ் அமௌண்ட் 20% கலெக்ட் பண்றதை விட கம்மியா இருக்கும். பட் இது 30% 40% இன்க்ரீஸ் பண்ண பிசினஸஸ்லாம் கிராஷ் ஆயிடும், பிகாஸ் யாராலுமே அவ்வளவு டாக்ஸ் கட்ட முடியாது. பட் அதே 10% டாக்ஸ் 100 பேருக்கு பதிலாக நம்ம 1000 பேருக்கு டாக்ஸ் போட்டா நம்ம டாக்ஸ் இன்கம் அதிகமாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்களை மேல கொண்டு வந்துட்டா டாக்ஸ் பண்ணாத இந்த மக்களை டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்சோ ஆல்ரெடி டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிற ஒருத்தரை அதிக சம்பளம் வாங்க வச்சா அவர் இன்னும் அதிக டாக்ஸ் கட்டுவார். ஸோ பேசிக்கா முன்னேற்றம். அதிக சம்பளம் வாங்க வச்சா அந்த சிங்கிள் பர்சன் கட்டுற டாக்ஸ் அமௌண்டே ஜாஸ்தி ஆயிடும். அண்ட் பாவர்ட்டி கீழே இருக்கிறவங்க மேல வர வச்சா நம்ம டாக்ஸ் பண்ற மக்களும் அதிகமாயிடுவாங்க. ஸோ இந்த முன்னேற்றத்தை காஸ் பண்றதுக்கு growthல நம்ம போட்டுட்டு இருக்கிற எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்தணும். அண்ட் அதுக்கு ஃப்ரீபீஸ்ல நம்ம செலவு பண்ற காசை குறைச்சாகணும். ஸோ தட் இங்க சேமிக்கிற காசை நம்ம இங்க செலவு பண்ணணும். ஏன்னா வேற எந்த செலவையும் நம்மளால குறைக்க முடியாது. நீங்களே வேணா பாருங்க, இன்ட்ரெஸ்ட் நம்மளால குறைக்க முடியாது, பிகாஸ் லோன்ல இருந்தா இன்ட்ரெஸ்ட் வருது, லோனை குறைச்சாதான் இன்ட்ரெஸ்ட் குறையும். வேலையில இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு சேலரிஸும் வேலையில இல்லாதவங்களுக்கு பென்ஷனும் நம்மளால குறைக்க முடியாது, குறைச்சா செருப்பால அடிப்பாங்க. மிச்சம் இருக்கிறது மெயின்டெனன்ஸ், அதையும் நம்மளால குறைக்க முடியாது. ஸோ எங்கேயாவது ரோடு உடஞ்சிச்சுன்னா அங்க புது ரோட் போடணும், அண்ட் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் ஆகணும்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட் போய் மாத்தணும். இந்த 2 வேலையும் நம்ம பார்க்காம அந்த காசை சேமிச்சு நம்ம growthல எல்லாம் போய் போட முடியாது. ஸோ ஃப்ரீ பீஸை குறைச்சு நம்ம growthல இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லா மக்களுக்கும் முன்னேற்றம் கிடைச்சு டாக்ஸ் பணம் இன்க்ரீஸ் ஆகி அதனால நம்ம இன்கம் grow ஆகி நம்ம லோனை குறைச்சிரும். பட் லோனை குறைக்கிறதுனாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும், அண்ட் அந்த காசை சேமிச்சு திருப்பி நம்ம growthல போட்டோம்னா திரும்ப நம்ம முன்னேறுவோம், திரும்ப நம்ம லோன் குறையும். சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து தரேன், பிகாஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் தான். இப்ப ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் பயங்கரமா வளர்ந்து வரதுனால பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல சும்மா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அங்க ஐடி கம்பெனிஸ் ரெண்ட் விடுற கான்செப்டே இப்ப அவுடேட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல என்ன கட்டுறாங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் தான் கட்டுறாங்க, பெரிய பெரிய ஜிபியூ கிளஸ்டர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, சோ தட் ஏஐஸ் கேன் பி ட்ரெயின்ட் ஆன் இட். அண்ட் ஃபியூச்சர்ல நிறைய ரோபோட்டிக்ஸ் வர போறதுனால அவங்க நிறைய ரோபோட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ரீபொசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் நோ லாங்கர் அபவுட் ஜஸ்ட் ஐடி பார்க்ஸ், இட்ஸ் அபவுட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ். பட் பெங்களூர்ல உங்களுக்கே தெரியும் பயங்கர டிராபிக், சோ அதனால தான் எல்லாரும் ஹைதராபாத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹைதராபாத் வந்து பயங்கரமான ஒரு பிளான் பண்ண சிட்டி. பட் சிமிலர் டு பெங்களூர் அண்ட் ஹைதராபாத், இஃப் வி ஆல்சோ பில்ட் ஐடி பார்க்ஸ், ரோபோட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ் இன் சென்னை, அதாவது பெரிய பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் ஐடி டெக் பார்க்ஸ் நம்ம பில்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ற டிராபிக் 6 லேன் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தா இந்த பெங்களூர், ஹைதராபாத், சென்னை காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சு எல்லா ஐடி கம்பெனிஸும் பெங்களூரையும் விட்டுட்டு ஹைதராபாத்தையும் விட்டுட்டு நம்மளை தேடி வருவாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் இங்க வந்துருச்சுன்னா முதல்ல ரெண்ட் பே பண்ணுவாங்க இந்த டேட்டா சென்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே. செகண்ட், இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட், இந்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்க போற எல்லா பசங்களும் நமக்கு தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. சோ டெல்லியில இருந்து ஒருத்தன் இந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருப்பான், ஆனா அவன் டாக்ஸ் கட்ட போறது நமக்கு தான். சோ ரெண்ட், அந்த கம்பெனிஸோட டாக்ஸ், கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸோட டாக்ஸ்னு 3 விதமான சோர்சஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். பட் இது ஒர்க் ஆகணும்னா நம்ம சூப்பர் பிளான் சிட்டி கட்டணும், அந்த சிட்டி ஹைதராபாட காம்படிஷன்ல ஜெயிக்கணும். ஏன்னா திருப்பியும் பூரா பிளான் பண்ணி பெங்களூர் மாதிரி நம்ம ஏதாவது கட்டி வச்சிட்டோம்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அங்க ஃபுல்லா கிரௌட் ஆகி டிராபிக் ரொம்ப மோசமாகி எல்லாரும் இங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சோ பெர்ஃபெக்ட்லி பிளான் சிட்டி நம்ம கவர்மெண்டால பண்ண முடியும். 6 லேன் ரோட்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ், பெரிய பெரிய டெக் பார்க்ஸ் கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த எல்லா மாதிரியான growth செலவுகள் அவங்க பண்ணாங்கன்னா டாக்ஸ் இன்கம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், லோன்ஸ் ரெடியூஸ் ஆகும். சோ இதுதான் இங்க கான்செப்ட். முன்னேற்றத்துக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும். சோ இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, டோன்ட் கிவ் அ மேன் அ ஃபிஷ், டீச் அ மேன் ஹவு டு ஃபிஷ். சோ எப்ப பார்த்தாலும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டே இருந்தா அது கிவிங் அ மேன் அ ஃபிஷ். பட் இன்ஸ்டெட் நம்ம growthல ஃபோக்கஸ் பண்ணோம்னா தட் இஸ் டீச்சிங் அ மேன் ஹவு டு ஃபிஷ். ஒரு பர்சனோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். அந்த பர்சனோட சம்பளத்தையே கவர்மெண்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்க கூடாது. பட் 2000 ஒரு சம்பளமா, 2500 ஒரு சம்பளமான்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான், அது சம்பளம் இல்ல, அது எய்ட். அண்ட் தட்ஸ் பிகாஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல நான் இந்த குரூப் மக்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ரொம்ப காஸ்ட்லியான ஏஐ ஜாப்ஸை இங்க அட்ராக்ட் பண்ணி அப்படி நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தேன். பட் வாட் அபவுட் த பீப்பிள் பிலோ த பாவர்ட்டி லைன்? அவங்களோட சம்பளத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? வெல், இவங்க 2 பேருமே கனெக்டட். இவங்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆனா இவங்களோட சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற சில மக்களை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
குக்கு, மெய்டு, இந்த அயர்ன் பண்றவங்க, ஆட்டோக்காரங்க இவங்க எல்லாரையும் நம்ம எடுத்துப்போம். நம்ம கட்ட போற இந்த புது டெக் பார்க்ல எல்லாருமே பயங்கரமா சம்பளம் வாங்குவாங்க. ஏன்னா ஏஐ தான் ஹாட்டஸ்ட் ஃபீல்ட். சோ அங்க வேலை செய்ற இந்த குக்கு, மெய்டு, ஆட்டோக்காரங்க அவங்கலாம் அவங்களோட சார்ஜ், அவங்களோட ரேட்டே எங்கேயோ வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹையா. இதுதான் பேசிக்கா அமெரிக்காலயும் நடக்குது. அமெரிக்கால நீங்க வந்து மெய்டுக்கு ஒரு ஆள கூப்பிட்டீங்கன்னா, அவங்க உங்க சம்பளம் வாங்குற அளவுக்கு சம்பளம் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு சம்பளம் குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க அமெரிக்கால. சோ படிக்காத மக்கள நம்மளால டைரக்ட்டா முன்னேற்ற முடியாது. படிச்ச மக்கள முன்னேற்றி, அது வழியா படிக்காத மக்கள முன்னேற்றணும். சோ இட்ஸ் லைக் இன்டைரக்ட்டா முன்னேற்றணும், டைரக்ட்டா முன்னேற்ற முடியாது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சொன்ன இந்த எக்ஸாம்பிள எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா ஃபீல்டுலயும் ஃபியூச்சர்ல எங்க போகுதுன்ற மாரி ஒரு பிரெடிக்ஷன் வேணும். அண்ட் ஈச் ஃபீல்டோட காம்படிட்டர்ஸ் யார் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம ஸ்டேட்ட அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிற மாரி பிரிப்பேர் பண்ணணும். அப்பதான் இந்த மத்த ஸ்டேட்ஸ்க்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்கம வளச்சு நம்ம பக்கம் கொண்டு வர முடியும். பட் இப்படி படிச்ச மக்கள் தான் லீட் ஆக்டர்ஸ், படிக்காத மக்கள் வெறும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். குரோத் எல்லாம் அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ண போறேன். அது வழியா நீங்க குரோ ஆயிக்கோங்க அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அவங்க மேல தான் கவனம் செலுத்துறீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் வில் ஃபீல் லெஃப்ட் அவுட். சோ இவங்களை டைரக்டா டார்கெட் பண்ணி ஸ்கீம்ஸ் சொல்லணும்னா அப்ப நம்ம ஃப்ரீ பீஸ் தான் சொல்ல முடியும். சோ குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம ஃப்ரீ பீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இந்த ஃப்ரீ பீ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பட் ஃப்ரீ பீஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இன்கம் அதிகமாகாது. சோ அதே பிக்சட் இன்கம்ல நம்ம எக்ஸ்பென்ஸை மட்டும் அதிகப்படுத்திட்டே போனா காசு கஷ்டம் வந்து நமக்கு கையை கடிக்கும். சோ ஸ்லோவா மிச்ச திங்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் பண்றதுல நம்ம குறைக்க ஆரம்பிப்போம். சோ ஃபர்ஸ்ட் growth குறைப்போம். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸை குறைப்போம். சோ இங்க ரோடு உடஞ்சிருச்சுன்னா நம்ம ரோடு போட மாட்டோம். அப்படியே மக்கள் எல்லாமே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஓட்ட ஓட்ட பழகிக்குவாங்க. அதே மாதிரி ஏதாவது ட்ரைனேஜ் பைப் உடஞ்சு பூவும் அப்படியே ரோட்ல ஊத்துதுன்னா எல்லாருமே மூக்க புத்திட்டு போகிறதுக்கு பழகிக்குவாங்க. சோ ஸ்ட்ரீட் லைட் உடஞ்சா மாத்த மாட்டோம். அண்ட் ஆல் அத்தியாவசியங்கள் தேவைகள்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா புது ரோட் போடுறதுக்கு, புது ட்ரைனேஜ் பைப் போடுறதுக்கு, புது ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும். அண்ட் அதுக்கான காசெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துடும். இப்படியே போச்சுன்னா பீப்பிளோட சேலரிஸ்லயும் நம்ம கை வைக்க ஆரம்பிப்போம். சோ சுகாதார பணிக்கெல்லாம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் நீங்க சேலரி லேட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க. அப்புறம் நீங்க குப்பை போடுற இடத்துல குப்பை அப்படி குமிஞ்சிட்டே போகும், யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்க. அண்ட் போலீஸ்லாம் வேலைக்கு வரலன்னா சொல்லவே தேவையில்ல, சேஃப்டி ரொம்ப குறைஞ்சிரும். அண்ட் இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் குறையறத பார்த்துட்டு இங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச கம்பெனிஸ் கூட ஓட ஆரம்பிச்சிடும். சோ பேசிக்கா இது ஒரு ரிவர்ஸ் சைக்கிள். கடனா வாங்கி வாங்கி இன்ட்ரெஸ்ட் ஏத்த ஆரம்பிச்சிருவோம். சோ இதுதான் இங்க இருக்கிற டூ பாலிடிக்ஸ், ஃப்ரீ பீஸ் அண்ட் growth. சிற்றின்பம், பேரின்பம். மக்களுக்கு தர ஃப்ரீ பீஸ் என்னதான் இனிமையா இருந்தாலும் காலப்போக்கில் அது பேர் அழிவை தருது. பட் இவங்க சொல்ற growth பாலிசிஸ் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் காலப்போக்கில் அது பேர் இன்பத்தை தருது. பட் நம்ம தமிழோட பாலிடிக்ஸ் கான்ஸ்டன்டா இவங்களை தோக்கடிச்சு பாலிடிக்ஸை பொறுத்த வர இதுதான் பேரின்பம் அண்ட் இதுதான் பேரழிவுன்னு ஆக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு பேரின்பம் தர பாலிசி தான் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேரழிவு. எத்தனை வருஷம் ஆனாலும் தோத்துட்டே தான் இருக்கிறாங்க இந்த என்டிகே, பிஜேபி எல்லாம். சோ புதுசா டிவிகேன்னு ஒரு கட்சி உள்ள நுழையும் போது அவங்க கட்சி பேர்லயே பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம். சோ வெற்றி எப்படி பிடிக்கலாம்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க growth பக்கம் நிப்பாங்களா இல்ல ஃப்ரீ பீஸ் பக்கம் நிப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. நானா இருந்தா டிவிகே செஞ்சதை தான் செய்வேன். ஃப்ரீ பீஸ் பக்கம் நின்று வின் எடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா growth பக்கம் நின்னா உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும், which is practically a political suicide. அண்ட் அதெல்லாம் பண்றதுக்கு சீமான் ஒரு நல்லவர் இருக்காரு. அவரால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். சோ இங்க பாலிடிக்ஸ் பேட் ஆக்குறதுக்கு காரணம் பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. மாற்றம்னு நீங்க பொலிட்டீஷியன்ஸ்ல போய் தேடுறீங்க. பட் இங்க பாலிடிக்ஸ் பேட் ஆக்குறதுக்கு காரணம் மக்கள் தான். நீங்க உண்மையான மாற்றத்தை மக்கள் கிட்ட இருந்து தான் தேடணும். சோ நீங்க இதை விஜய குறை சொல்ற வீடியோவா நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் கிடையாது. திஸ் இஸ் த பிகெஸ்ட் ரெட் பிளாக் தட் ஐ see in தமிழ்நாடு பீப்புள். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அவர் சைக்கிள் ஓட்டும் போது கூட நான் அவரை தப்பு சொல்லல, உங்களை தான் சொன்னேன். அண்ட் மாறாத பாலிடிக்ஸா மாற்றம்னு சொல்லி சிஎம் ஆனதுக்கும் நான் தப்பு அவர் மேல சொல்லவே மாட்டேன். ஏன்னா முழுக்க தப்பு இங்க உங்க மேலதான். ஏன்னா நீங்க மாற்றம் அடைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஜஸ்ட் ஒன் டைம் பாலிசி P2 ஜெயிக்க வச்சு பாருங்க. நான் என்டிகேவா பிஜேபி ஆனா சொல்லல. உடனே இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட பாலிசிஸை மாத்திருப்பாங்க. ஏன்னா ஜெயிக்கிற பாலிடிக்ஸ் எதுவோ அது செய்யறவங்க தான் பாலிட்டிஷியன்ஸ். ஏன்னா இந்த வீடியோ சீமான் சாருக்காகவோ இல்ல அண்ணாமலை சாருக்காகவோ பண்ணது கிடையாது. இது பாலிசியை ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் முன்னேற்றத்தை டார்கெட் பண்ண வீடியோ. சோ நாளைக்கே விஜய் சார் நான் பாலிசி P2 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு சொன்னார்னா ஏன் ஓட்டு விஜய் சாருக்கு தான். ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அப்படிலாம் ஓட்டு போட்டா நான் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு தான் போடணும். ஏன்னா அவரு தான் என்னோட ஃபேவரட். நான் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே பார்ப்பேன். அவர் சினிமா இருந்த டைம்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர் என்ன பாலிடிக்ஸ் கொண்டாரு, அதனால அந்த வீடியோஸ், அந்த ஜோக் வீடியோஸ் எதுவுமே இப்ப வர மாட்டேங்குது. சோ ஆளை பார்த்து போடுறது பாலிடிக்ஸ் இல்ல, ஆட்டத்தை பார்த்து போடுறதுதான் பாலிடிக்ஸ். ஒரு எமோஷன்ல ஓட்டு போடுறது பாலிடிக்ஸ் இல்ல, மேக்ஸ் பார்த்து போடுறது தான் பாலிடிக்ஸ். சோ உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் சினிமால ஜெயிக்க வைங்க, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் பாலிடிக்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் தப்பாகும். வேணா நீங்களே அவரோட சிஎம் ஸ்பீச்சை போய் பாருங்க. நான் பொறி வச்சு பேசல, கொஞ்சம் டைம் கொடுங்க. சுமைக்க முடியாத சுமையை கொடுத்துருக்காங்க, கஜானாவை பூரா காலி பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் செய்ய சாத்தியமானே தெரியல. இப்படி எல்லாம் ஏன் பேசுறாரு? ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டாரு. அவர் சொன்ன ஃப்ரீ பேஸ் அவர் கொடுத்தே ஆகணும். கொடுக்காட்டி அவர் ஃப்ராடுன்னு கூப்பிடுவாங்க. பட் நம்மளோட இன்கம் எல்லாமே இங்க போச்சுன்னா growthக்கு எப்படி போடுறது? டோன்ட் கெட் மீ ராங், விஜய் இஸ் ஹைலி கேப்பபிள் ஆஃப் growth. சினிமால நம்பர் 1 வரணும்னு நினைச்சாரு வந்தாரு, பாலிடிக்ஸ்ல நம்பர் 1 வரணும்னு நினைச்சாரு வந்தாரு. அந்த மாதிரி இந்த இன்டர் ஸ்டேட் காம்படிஷன்ல தமிழ்நாடு நம்பர் 1 வரணும்னு நினைச்சா வர வச்சுவர். சோ ஹி இஸ் ஹைலி கேப்பபிள் ஆஃப் growth. பட் எவ்வளவு பெரிய ஒலிம்பிக் அத்லீட்டையும் நம்ம கால்ல கண்ணை வச்சு சுட்டுட்டு ஓடுறான்னு சொன்னா ஓட முடியுமா?
ரத்தம் ஹார்ட்டுக்கு போனாதான் ஓட முடியும், ரோட்டுக்கு போனா ஓட முடியுது. அந்த மாதிரி விஜய் ஒரு பெரிய ஒலிம்பிக் அத்லீட் தான். கண்டிப்பா growth மேல கொண்டு வருவார். பட் நம்ம காசெல்லாம் ரத்தம் மாதிரி ஃப்ரீபீஸ்ல கொட்டிட்டு இருக்கும் போது, growthக்கு போகாத போது, நம்மளோட ஒலிம்பிக் அத்லீட் விஜயால எவ்வளவுதான் ஓட முடியும்? எது எப்படியோ தப்போ ரைட்டோ விஜய் இப்போ சிஎம் ஆயாச்சு. அண்ட் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் அவரோட வின் தான் இப்போ நம்மளோட வின். அண்ட் தேர்ஃபோர் ஐ ட்ரூலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நல்ல ஆட்சி செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். பட் அடுத்த தேர்தலுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு விஜய் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி மிச்ச கட்சிகள் இன்னும் அக்ரெசிவா ஃப்ரீபீஸ் எக்கச்சக்கமா கொடுத்து வருவான். மாஸ்டர் படத்துல வர இந்த விஜய் சேதுபதி சீன் மாதிரி 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம்னு சொன்னோன்னே வில்லன் ஆளுங்களை வச்சே வில்லனை போடுவார் விஜய் சேதுபதி. பேசிக்கா அவரோட காசை வச்சு கட்சி மாற வச்சிருவார். அதே மாதிரி தான் உங்களையும் பேரம் பேசி கட்சி மாத்த ட்ரை பண்ணுவான். அண்ட் அதுக்கு நீங்க அசைஞ்சு கொடுக்காம இருக்கிறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. டேனியல் டெனட் டெமோக்ரஸி இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபார்ம்ட் கன்சென்ட்னு சொல்றாரு. ஸோ வெறும் கன்சென்ட் கொடுத்தா டெமோக்ரஸி ஃபெயில்ஸ். பட் நீங்க யோசிச்சு மேக்ஸ் அனலைஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்து கன்சென்ட் கொடுத்தா டெமோக்ரஸி வின்ஸ். ஸோ ஐ ஹோப் டெமோக்ரஸி வின்ஸ் ஈவன் பிகர் next time. I'll see you in the next one.